அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய எம்பெருமான் அருள் புரியட்டும். நவகிரகங்களை பார்க்கும் நாம் நவகிரகங்களின் பிள்ளைகளான உபகிரகங்களை பார்ப்பதே இல்லை. இந்த உபகிரகங்களை பார்த்தால் நாம் எப்பொழுது நமக்கு நன்மை நடக்கும், எப்பொழுது இது நடக்கும் இந்த திசையில் என்பதை அறிந்து கொள்ளலாம். சரி, நவகிரகங்களின் பிள்ளைகளை அறிந்து கொள்வோம். சூரியனுடைய பிள்ளை காலன் ஆவார். சந்திரனுடைய பிள்ளை பரிவேடன் ஆவார். செவ்வாயினுடைய பிள்ளை தூமன் ஆவார். அதுபோல் புதனுடைய பிள்ளை அர்த்தப்பிரகலன் ஆவார். குருவுடைய பிள்ளை யமகண்டன் ஆவார். சுக்கிரனுடைய பிள்ளை இந்திர தனுஷ் ஆவார். சனியுடைய பிள்ளை குரு ஆவார். சனியுடைய பிள்ளை குளிகன் ஆவார். ராகுவனுடைய பிள்ளை வியதிவாதன் ஆவார். கேதுவோட பிள்ளை தூமகேது ஆவார். இதை எவ்வாறு கணிப்பது என்று முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். இதில் ஐவரை மட்டும் முதலில் அதாவது எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பு ஒன்று தருகிறேன். அதாவது சூரியனுடைய ஸ்புடத்துடன் 133 பாகை 20 கலையை கூட்டினால் தூமனுடைய ஸ்புடம் நமக்கு கிடைக்கும். இது செவ்வாயினுடைய பிள்ளை என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதுபோல் மொத்த பாகையான 360 தூமனுடைய ஸ்புடத்தை கழிக்க நமக்கு வியதிவாதன் என்று சொல்லக்கூடிய ராகுவோட பிள்ளையினுடைய ஸ்புடம் கிடைக்கும். இந்த வியதிவாதனுடன் பிள்ளையினுடைய ஸ்புடத்துடன் 150 பாகை கூட்ட நமக்கு பரிவேடனுடைய ஸ்புடம் கிடைக்கும். இந்த பரிவேடன் ஸ்புடத்தை 360 பாகையிலிருந்து கழிக்க நம்மளுக்கு சுக்கிரனுடைய பிள்ளை இந்திர தனுஷனுடைய ஸ்புடம் கிடைக்கும். இந்த இந்திர தனுஷு ஸ்புடத்துடன் 16 பாகை 40 கலையை கூட்ட நமக்கு தூமகேது என்ற கேதுவனுடைய பிள்ளையினுடைய ஸ்புடம் கிடைக்கும். இந்த கணிதத்தை முதலில் தெரிந்து நாம் கணிதம் செய்து கொள்ள முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் வரும் நபர்களுக்கு ஜாதகம் பார்க்க நம்மால்